கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம யோபுவினுடைய புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்தோம். யோபு ஒரு நல்ல பணக்காரனாக இருந்தான், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். இவை எல்லாவற்றிலும் அவன் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான தப்பும் அவனுடைய வாழ்க்கையில கண்டுபிடிக்காத மாதிரி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையிலும் யோபு எப்படி இருந்தாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலும் உறுதியாய் இருந்த பொழுது சாத்தானுடைய கண் அவன் மேல விழுந்தது என்று சொன்னேன். அப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் சாத்தானுடைய பிரச்சனை வரும், பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு வராது. யார் ஜபத்துக்கு போகிறாங்களோ, யார் பைபிள் வாசிக்கிறாங்களோ, யார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் சாத்தானுடைய கண்ணு விழும். அவங்கள தான் சாத்தான் கெடுக்கணும் என்று சொல்லி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவரிடத்திலே சென்று சாத்தான் சவால் விடுறான். என்ன சவால் விடுறான்? அவன் சொல்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, யோபு உம்மை ஆசீர்வாதத்துக்காக தான் தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போவானாகில் அவனை உன்னை விட்டு அவன் பின்வாங்கி போவான், உம்மை விட்டு அவன் விலகி போவான் என்று போய் என்ன பண்ணா, அவனை சோதித்து பாரும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆண்டவர் பார்க்கிறாரு, சாத்தானுக்கு ஏண்டா இவ்வளோ பெரிய பொறாமை, பயங்கரமான பொறாமை. சரி, நீ என்ன செய்யறியோ செய். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இழந்து போனான். முதலாவது ஆடு மாடு, அப்புறம் அவனுக்கு இருக்கிற பணம் எல்லாத்தையும் இழந்து போனான். அடுத்து பிள்ளைகள் இழந்து போனான், எல்லாத்தையும் இழந்து போனான், ஒன்றும் இல்லாதவனா மாறினான். அப்பயும் அவனுடைய வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகளை தவிர எந்த வார்த்தையும் அவன் வாயிலிருந்து வரல. கர்த்தரை தூஷிக்கிற வார்த்தைகள், கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் அவனுடைய உள்ளத்திலே, அவனுடைய உதடுகளிலே காணப்படவில்லை. சாத்தான் தோர்த்து போனான். அல்லேலூயா. அடுத்து மறுபடியும் சாத்தான் கண்ணு பொறுக்கல, சொல்லிட்டான், அவன் சரீரம் நல்லா இருக்கிறதுனால தான் உன்னை தேடிட்டு இருக்கிறான், அவன் சரீரம் நல்லா இருக்கிறதுனால தான் உன்னை ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறான். பாருங்க, ஒரு ஆத்மா ஒரு வாரம் பிரேயருக்கு வந்துச்சு உற்சாகமா. நேற்று அந்த ஆத்மா ஃபோன் அடிக்குது, ஒரு நரம்பு இழுத்துக்குச்சு, நடக்க முடியல, என்னால் சர்ச்சுக்கு வர முடியல, பிரேயருக்கு வர முடியல. எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்குறீங்களே, ஓ யாருக்கும் சொல்லியா? எனக்கு மட்டும் தான் சொல்லியிருக்குதா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் முடிஞ்சேன், சர்ச்சில் சொல்லிட்டாரு பாஸ்டர்ன்ட்டு சொல்லிட்டாங்களா? ஸ்தோத்திரம். அந்த ஆத்மாக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன், வேற எதுக்கு சொல்கிறேன்? இப்போ சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது விசுவாசிங்களை பற்றி. ஒரு வாரம் ஜபத்துக்கு வந்தனால, ஒரு 2 வாரம் ஸ்தோத்திரம், 2 வாரம் ஜபத்துக்கு வந்தனால சாத்தான் கண் என்ன பண்ணிருச்சு? அந்த ஆத்மா மேலே விழுந்துருச்சு. ப்ரேயருக்கா போகிற ப்ரேயருக்கு இரு. அதே மாதிரி யோபுவுடைய சரீரத்தை தொட வேண்டும் என்று சாத்தான் விருப்பப்பட்டான். அவன் சொன்னான், இவன் சரீரம் நல்லா இருக்கிற வரைக்கும் உன்னை தேடுவான், ஆனால் என்னைக்கு அவன் சரீரம் நாறி போகுதோ அன்னைக்கு உனக்கு உன்னைய மறுதளிக்கிறானா இல்லையான்னு பாரு. கர்த்தர் சொன்னாரு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் அவனுடைய ஜீவனை எடுப்பதற்கு மட்டும் உனக்கு உரிமை கிடையாது. ஆமேன். அல்லேலூயா. கஷ்டம் வரும், பாடு வரும், உபத்திரவம் வரும், வியாதி வரும், ஆனால் நம்ம உயிர் மட்டும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவனை கொடுக்கிறவரும் ஜீவனை எடுக்கிறவரும் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. வேற யாரும் கிடையாது. சாத்தானால ஒன்றும் பண்ண முடியாது.
சரீரத்தை தொட்டான், நோய் வந்துருச்சு. அப்படியே நாத்தம் அடிக்குது, ஃபுல்லாக புண்ணுனா பொண்ணு சொறிறான். மனைவி சொல்றா, இன்னுமா இருந்த ஆண்டவரை. இப்போ பாருங்க, முதல்ல கீழே விழுவுறது பொண்டாட்டியாக தான் இருக்கும். புருஷன் நல்லா இருந்தா கூட யார் உழ வைக்கிறது? ஏதேன் தோட்டத்திலே அந்த பிரச்சனை தான். ஆதாம் நல்லா தான் இருந்தான், அமைதியாக விட்டுருந்தான். அவன் பாட்டு எதையாவது சாப்பிட்டு இது இங்கேயாவது உட்காந்து படுத்து தூங்கிட்டு அவன் வேலையை அவன் பார்த்துட்டு கிடந்திருப்பான். ஒருத்தர் சொல்கிறாரு, கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வான்னு சொல்லுது என் பொண்டாட்டி. நான் போய் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்தாலும் பிரச்சனை, வாங்கிட்டு வரலினாலும் பிரச்சனை. என்னடா இப்படி வாங்கிட்டு வரான்னு கேட்குறா. அங்கிருந்து ஃபோன் பண்ணாலும் பிரச்சனை. இவளே போய் வாங்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாரு. எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக தான் இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் இதான் பிரச்சனை. அதனால் சொல்கிறேன்னு கோச்சுக்காதீங்க. பிரச்சனை எழும்பிருச்சு. சொல்றா, நீ மறுதலித்து உன் ஜீவனை விட்டு எதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிற? நிறைய பேர் சொல்றோம்ல, ஆண்டவர் இந்த துன்பத்தை காட்டிலும் உம்முடைய சமூகத்தில் வருவதே எவ்வளவு பாக்கியமா இருக்கும். அவன் பண்ணி பார்ப்பான், சாவே வராது அவனுக்கு. எப்படி வரும் சாவு? சீக்கிரமா போயிடலாம் பார்க்குறியா நீ? உபத்திரவத்தை சகிப்பதற்கு மனசு இல்லை. நிறைய பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு வானத்தில் பறந்து போயிடணும். எப்போ? உபத்திரவம் காலம் வர்றதுக்கு முன்னாடி, அந்தி கிறிஸ்து காலம் வர்றதுக்கு முன்னாடி வானத்தில் என்ன பண்ணிடணும்? பறந்து போயிடும். எத்தனை பேர் பறப்பான்னு தெரியல. அவன் வாழ்க்கையை பார்த்தா பறக்கிற மாதிரி தெரியல. ஆனால் எல்லாம் என்ன நினச்சிருக்கிறான்? அட அந்தி கிறிஸ்துவா, நம்மளாம் இருக்க மாட்டோம்பா. அட 666, அட 7 வருஷம் கொடுமையான ஆட்சியா, அதெல்லாம் நம்ம இருக்க மாட்டோம். கர்த்தர் நம்மளை எடுத்துக்குவார். எப்படி எடுப்பார்? சர்ச்சுக்கும் வர்றது கிடையாது, ப்ரேயருக்கும் வர்றது கிடையாது, வாழ்க்கையில் எங்கேயுமே பரிசுத்தமும் கிடையாது. ஆனால் வானத்தில் மட்டும் பறந்து போகணும்னு ஆசை இருக்கு. உபத்திரவத்தை சந்திப்பதற்கு என்ன இல்லை? மனசு இல்லை. அப்படியே ஆண்டவர் ஆகாயத்தில் என்னை எடுத்துக்கொள்வார், மேலே ஏறி அப்படியே பறந்து போவேன், தேவனோடு இருப்பேன். பாட்டெல்லாம் நல்லா பாடுறாங்க. ஆனால் வாழ்க்கையை பார்த்தா தேவனோடு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. இவனுடைய வாழ்க்கையில உபத்திரவம், கஷ்டம், வியாதி எல்லாம் வந்துருச்சு. மனைவியை சொல்லிட்டா, இந்த ஆளை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்? எங்கேயாவது போய் என்னைக்குமே பாருங்க, வியாதி வரும்போது கணவனுக்கு வியாதி வந்துச்சுன்னு சொன்னா மனைவி தான் என்ன பண்ணுவாங்க? தாங்குவாங்க. இந்த விஷயத்துல பாராட்டலாம். ஆனா மனைவிக்கு வியாதி வந்துச்சுன்னு சொன்னா கணவன் விட்டு ஓடிடுவான், வேலை செய்யவே மாட்டான். சோறாக்கு சொல்லுங்க பார்ப்போம், வீட்டெலாம் கூட்டு சொல்லுங்க, பெருக்கு சொல்லுங்க, யாரா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. போய் புலம்பிட்டு தான் இருப்பாங்க. என் மனைவி எந்திரிக்க மாட்டேங்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா, உட்கார மாட்டேங்கிறா, நடக்க மாட்டேங்கிறா, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறா, இப்படி தான் புலம்பிட்டு இருப்பாங்களே தவிர மனைவி செய்கிற வேலையெல்லாம் கணவனை செய்ய சொல்லுங்க பார்ப்போம், செய்ய மாட்டாங்க. ஆனால் கணவனுக்கு வியாதி வந்த போது மனைவி என்ன பண்ணுவாங்க? அள்ளி கொட்டுறதுலேருந்து, குளிக்க வைக்கிறதுலேருந்து, துடைக்கிறதுலேருந்து, ஆஸ்பத்திரியில் போய் தவமாக உட்காந்து கிடக்கிறதுலேருந்து, ஐசியூலாம் போய் பாருங்கள், எல்லாம் பொம்பளைங்க தான் உட்காந்து கிடப்பாங்க. எங்கேயாவது ஒரு ஆம்பளை பார்க்க எவனா ஒருத்தன் தான் இருப்பான். மற்றவெல்லாம் கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிடுவான் பணத்தை கட்டிட்டு. பொம்பளைங்க தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இங்கே யோபுவோட மனைவியே அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் எவ்வளவு அவனுடைய வாழ்க்கையில் அந்த வியாதி எந்த அளவுக்கு அதை உபத்திரவம் படுத்தியிருக்கும். மனைவி என்ன நினைக்கிறா? ஆண்டவர்கிட்ட இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கு. நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், நமக்கு பிரச்சனை வரும்போது, நமக்கு சோதனை வரும்போது, நமக்கு கஷ்டம் வரும்போது, வியாதி வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்ணுறாரு? இதெல்லாம் செஞ்சு நம்மளை அழிக்கிறாரு. உன்னை அழிக்கிறதுனால அவருக்கு என்ன கிடைக்க போகுது? நீ அழிஞ்சு போகிறதுனால நம்முடைய ஆண்டவருக்கு என்ன நன்மை? ஒன்றும் கிடையாது.
உன்னையே ரட்சிப்புக்குள்ள நடத்த, உன்னை நீதிமானா மாத்த, உன்னை பரலோகம் சேர்க்கிறதுக்கு தான் அவர் ரத்தம் சிந்தினார். அவர் வாழ்க்கையை தான் நமக்காக அழிச்சாரு. இது ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. நம்ம தான் சொல்றோம், கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்ன தள்ளிட்டாரு. பாஸ்டர் சர்ச்சுக்கு இத்தனை வருஷம் ஆராதனை பண்ணி ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிற விசுவாசிகள். இவங்க பேர் என்ன? ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிற விசுவாசிகள். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து லெஃப்ட் ஆவாங்க, டமாலும் லெஃப்ட் ஆகும். என்னடா அது, அந்த விசுவாசி வாட்ஸ்அப் குரூப்பில் லெஃப்ட் ஆகுது. அடுத்து பார்த்தா சர்ச்சில் ஆராதனையிலேருந்து லெஃப்ட் ஆகும் ஒன்று ஒன்றா. அடுத்து பார்த்தா ஊர்லேருந்தே லெஃப்ட் ஆயிரும். அப்புறம் தேட வேண்டியதாக இருக்கும், எங்கே பிரதர் இருக்கீங்க, எங்கே ஸ்திக்க, அட போங்க பாஸ்டர் நான் சர்ச்சுக்கே போகிறதில்ல. ஏன் பிரச்சனை? சரி, பிரச்சனைக்கும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலை. யார் மேலே கோபம்? ஆண்டவர் மேலே கோபம். யோபு மனைவிக்கு ஆண்டவர் மேலே கோபம், விசுவாசத்தின் மேலே கோபம், ரட்சிப்பின் மேலே கோபம். இவ்வளோ நீதிமானாய் இருந்து ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாசித்தோம் பாருங்க. முதல் அதிகாரத்தில் போட்டிருக்கிறது, அவன் மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தில் யாரும் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பலி செலுத்துறவனாக இருந்தான். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பர்சன், யாரையும் பார்க்க முடியாது. மனைவி நினைக்கிறான், இவ்வளவு பலி செலுத்தி, இவ்வளவு உதவி செய்து, இவ்வளவு நன்மை செய்து, இன்னும் நம்ம வாழ்க்கையில இந்த வியாதியை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோபுவை பார்த்து சொல்றா, நீ ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்றான். எதுக்கு இருக்கிற? ஆனாலும் பாருங்க, பைத்தியக்காரின்னு சொல்றான். யார் சொல்றா? மனைவியை பார்த்து புருஷன் பைத்தியக்காரன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும், சண்டை போடக்கூடாது. திரும்பி நான் பைத்தியக்காரனா நீ பைத்தியக்காரின்னு. யோபு சொல்லிட்டான், பைத்தியக்காரி மாதிரி பேசாதான்ட்டான். பிரச்சனையே பேசுறதுல தான் பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு பைத்தியக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? வாய் திறந்தா என்ன வருது? எல்லாம் மோசமான வார்த்தை தான் வருது. அதை ஆண்டவரும் கேட்க முடியாது, பக்கத்தில் இருக்கிறவனும் கேட்க முடியாது. ஒரு சில டைம் சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறான், இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா, சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, எப்படி தான் இப்படிலாம் பேசுகிறாங்க? சரி, கோபம் வருது. கோபமே பாவம்னு சொல்லுது பைபிள். அல்லேலூயா சொல்லுங்க பாவம். அல்லேலூயா. சாத்தா என்ன பண்ணுறான்னா, நம்ம வாழ்க்கையில் கோபத்தை உண்டு பண்ணி நம்மளை பாவம் செய்ய வைக்கிறானா. ஒரு சில டைம் ஆண்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் மனைவி இல்லை, மனைவிக்குள்ளே இருக்கிற பிசாசு என்ன பண்ணும்? கோபத்தை உங்களுக்கு என்ன பண்ணும்? மூட்டும். பேசாமல் அமைதியாக எல்லாத்தையும் வாயை மூடிட்டு, கண்ணை மூடிட்டு, காதை மூடிட்டு கேட்காம அமைதியாக போயிட்டீங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்க. அதெல்லாம் கேட்டுட்டு திரும்ப ரியாக்ஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணிடுவீங்க? நீங்கள் உண்மையை தான் சொல்கிறேன், என்ன பண்ணிடுவீங்க? பாவம் நீ என்னன்னா கத்திட்டு போ, பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு கடை. உன் தொண்டை தண்ணி தான் என்ன பண்ணுது? வத்துது. எனக்கு கவலையே இல்லை. எனக்கு சோறு போடுறியா போடலையா, போட்டால் சாப்பிட்றேன், போடலையா கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்டு போகிறேன்ட்டு போங்க, அவ்வளோதான். விஷயம் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே நடக்காது. அப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து 1 மணி நேரம் கழிச்சு எல்லாம் என்ன ஆயிடுவாங்க? சமாதானம் ஆயிடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டு ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? அங்கே பாவம் நடக்கும். அதே மாதிரி மனைவிமார்கள், நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அவங்க காதில் விழ போகிறதே கிடையாது. எனர்ஜி தான் உங்களுக்கு வேஸ்ட்டு, டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட்டு. பிசாசு தான் என்ன பண்ணுறான்? உங்களுக்கு மூட்டி விட்டுக்கிறான். அவன் மூட்டை சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால நானும் சண்டை போடக்கூடாது, என் புருஷனும் சண்டை போடக்கூடாது, கர்த்தருக்குள் சமாதானமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பாலே போ சாத்தான. அல்லேலூயா. கர்த்தருக்குள் சமாதானமாக இருக்கு. சும்மா வளன்னு பேசிட்டே இருக்கக்கூடாது, வாய் திறந்தா. அப்புறம் கோபம் தான் செய்யும். கோபத்தினுடைய விளைவு பாவம்.
யோபுவின் மனைவி பைத்தியக்கார மாதிரி பேசுறா. யோபு சொல்றான், போது நிறுத்து. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற போது உன்னுடைய நாவுகள் எங்க இருந்துச்சு? அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். நன்மை பெற்ற போது கர்த்தர் நல்லவர், நாம கஷ்டப்படும் போது கர்த்தர் பொல்லாதவரா? எப்படி இது? நம்ம அநேக நன்மைகளை பெற்றுக்கிறோம். கர்த்தர் நம்மை நீதிமானாக வைத்திருந்தார், நம்மை உயர்த்தி வைத்திருந்தார், நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தோம், செல்வ செழிப்புமா இருந்தோம். அப்ப கர்த்தர் நல்லவர்னு சொன்னியே. இன்னைக்கு எங்க போச்சு அந்த வாய்? இன்னைக்கு எங்க போச்சு அந்த நாவு? அடுத்து பாருங்க, யாக்கோபுக்கு போவோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் யோபுவை பத்தி பேசப்படுகிறது. ஆச்சரியமான ஒண்ணு, யோபுவினுடைய காலம் எங்க, இந்த காலம் எங்க? ஆனா யோபுவை யாக்கோபு நினைவு கூறுகிறார். யாக்கோபு 5:10-11 வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவருமாய் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. யோபுவை பத்தி யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? பொறுமைசாலிகளை பற்றி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் அவங்க எவ்வளவு பொறுமை உள்ளவங்களா இருந்தாங்க. அதுல ரொம்ப பொறுமை உள்ளவராக இருந்தவர் யாரு? யோபு. எதற்கு யோபுவினுடைய பொறுமை பேசப்படுகிறது? கர்த்தருடைய செயலின் முடிவை பற்றி நாம் பார்க்கும்போது யோபுவினுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. என்னன்னு சொன்னா, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவருமாய் இருக்கிறாரு. என்றைக்குமே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொள்ளுகிறவர் அல்ல. யோபு சொன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி. ஆனா கர்த்தர் எடுத்தாரா? அது ஆண்டவருடைய இரக்கத்துக்கும் அவருடைய உருக்கத்துக்கும் ஆப்போசிட். நீ நல்லா இருக்க மாட்டேங்கிற, நீ எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிற, சரி. அதற்கு நம்மளை திருப்பி என்ன பண்றாரு? அவர் வழியில வர வைக்கிறார். எப்படி வர வைக்கிறார்? ஆனா அதுக்காக நம்ம அழிஞ்சு போகணும், நம்ம நாசமா போகணும், நம்ம ஒன்றும் இல்லாமல் போகணும், நம்முடைய வாழ்க்கையை மோசம் அடையணும், எல்லாரும் நம்மளை பார்த்து ஏளனமா சிரிக்கணும், எல்லாரும் நம்மளை கேலி பண்ணணும், இப்படியெல்லாம் நினைக்கிறவர் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் அல்ல. ஏன்னு சொன்னா, அவர் நம்மளை அழைக்கும் போது எப்படி அழைக்கிறாரு? இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மளை என்ன பண்றாரு? நம்மளை நீதிமானாய் அவர் என்ன பண்றாரு? மாற்றுகிறார். அப்படின்னா நம்ம ஒன்றும் பெர்ஃபெக்ட் பர்சன் கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு நீதிமானாய் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த யோபு பாருங்க, பொறுமைசாலியாக இருந்ததுனால யாக்கோபு சொல்றாரு, கர்த்தருடைய செயல், யோபுவினுடைய முடிவை பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எதை பாருங்க? யோபுவுடைய ஆரம்பத்தை பார்க்காதீங்க. எல்லாரும் எங்க பாருங்க? யோபுவுடைய முடிவை பாருங்க. இப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கிற காரியத்தை பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கையினுடைய முடிவை பாருங்க. ஆனா பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம முடிவை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கே நடக்கணும் ஆண்டவரே, இன்னைக்கே வாழ்க்கை மாறணும், நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லாம் மாறி இருக்கணும்னா மாறாது. எல்லாரும் பறக்கிறாங்க, நான் மட்டும் பறக்காம இருக்கிறேன். ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கே நான் பறக்கணும் பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. பறக்க முடியாது. பொறுமை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. பொறுமை நம்முடைய வாழ்க்கையில
ஆபிரகாமுக்கு பொறுமை இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க. ஆபிரகாம் சொன்னார், கர்த்தர் சொன்னார், வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நான் அவனை பெருக பண்ண. அடுத்த நாளே நடந்துருச்சா? நடக்கல. எத்தனை நாள் பொறுமையா இருந்தான்? இடையில வேற எத்தனையோ காரியம் நடந்துச்சு, எல்லாத்திலையும் பொறுமையா இருந்தான். கடைசியில வானத்தின் நட்சத்திரம், கடற்கரை மணல், கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார், வாக்கு பண்ணாரு. உடனே நடந்துருச்சா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல போய் பிரவேசிப்பேன்னு சொன்னாரு, உடனே நடந்துருச்சா? எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் அலைஞ்சாங்க, எத்தனை வருஷம் திரிஞ்சாங்க, எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க, சோறு இல்லாம, தண்ணி இல்லாம, உபதிரவத்திலும், தலைவர் இல்லாம, இடையில எத்தனை பேர் செத்து போனான். ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு சொன்னா நாளைக்கு நடக்கணும். வாக்குத்தத்த வசனம் சொல்லிடுச்சு, நீயோ இப்படி இருப்பா அப்படி இருப்பான்ட்டு. உடனே அடுத்த நாள் வருவான். அப்படித்தான் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு கர்த்தர். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை பாஸ்டர். உடனே நடக்கணும், நமக்கு எல்லாமே உடனே மாறணும், உடனே பணக்காரங்களாகணும், உடனே குரோர்பதி ஆகணும், மல்டி மில்லியனர் ஆகணும். எதுக்கு எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் போய் பேங்க்ல 3% 2% தராங்க, இதெல்லாம் ஒரு வட்டியா? அங்கே கொண்டு போய் போட்டால் டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது சொல்கிறான். உடனே நம்ம ஆளுங்க போய் என்ன பண்ணுறாங்க, போய் நம்பி எல்லாம் ஒரு ஆசை தான், உடனே வளரணும்னு ஒரு ஆசை தான். கடைசியில் உள்ளதும் போச்சு, ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கோம். பொறுமை இல்லாதவர்கள் தேவனுடைய கரத்தை தங்களுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பொறுமையா இருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருந்தால்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தையும் சித்தத்தையும் அவர் நிறைவேற்றுவார். சங்கீதத்தில் நல்ல ஒரு வசனம் வந்துச்சு, சாயங்காலத்துல கஷ்டமா இருந்தாலும் விடியற் காலத்துல சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. பொறுமையா இருக்கணும் சொல்றாரு யாக்கோபு. சொல்றாரு, யோபுடைய பொறுமையை குறித்து பாருங்கள், கர்த்தர் அவன் வாழ்க்கையில என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்ப என்ன நடக்குது, மறுபடியும் போவோம். யோபு கடைசி அதிகாரம். இதுதான் யோபுவினுடைய பின்னிலைமை. யோபுடைய முன்னிலைமையை பத்தி வாசிச்சோம். அடுத்து யோபுவினுடைய பின்னிலைமை. சாத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வாழ்க்கையில என்னத்தை அழிச்சான்னு பாருங்க. 42:10 வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். முதலாவது பொறுமை அவனுடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து விடுதலையை கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். 42:2 வாசிங்க. யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்போ வியாதியில, எப்போ பிரச்சனையில, எப்போ கஷ்டத்துல, யாராவது சொல்ல முடியுமா? நீங்க எல்லாம் குறை சொல்லிட்டு தான் இருப்பீங்க. முதல்ல பாஸ்டரை குறை சொல்லுவீங்க, அடுத்து ஊழியத்தை குறை சொல்லுவீங்க, அடுத்து விசுவாசத்தை குறை சொல்லுவீங்க. அந்த சர்ச்சு அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஒன்ன மாதிரி 10 பேர் அந்த சர்ச்சுக்கு போனோம்னா அதுவும் நாசமாக தான் போகும். நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த சர்ச்சை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த சர்ச்சு சரியில்லை, ஆராதனை சரியில்லை, பிரசங்கம் சரியில்லை, நீ முதல்ல நல்லா இருக்கிறியா? எல்லாரும் காமனாக சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லிட்டு இதையும் சொல்லிடுவேன் நான். நாம முதல் நல்லா இருக்கிறோமா? நாம முதல் உழைக்கிறோமா? ஆத்துமாக்களை கூட்டிட்டு வரோமா? ஏதாவது ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்றோமா? அவங்கள சர்ச்சை கூட்டிட்டு வரோமா? இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம பாஸ்டர் மட்டும் என்ன மேஜிக்கா பண்ணி ஆளுங்களை வளர்த்த முடியும்? சூப்பர்மேனா நான் இங்கிருந்து பறந்து போய், அது என்னது, நான் சின்ன வயசுல இருக்கும்போது சக்திமான்னு ஒரு சீரியல் போடுவானுங்க. திடீர்னு இங்க இருப்பாரு, திடீர்னு அங்க இருப்பாரு, அங்கேயும் சுத்திட்டே இருப்பாரு. அந்த மாதிரி நான் சுத்திட்டே இருக்க முடியும் சக்திமானா? இல்ல, நானும் ஒரு மனுஷன் தான்.
இப்போ நம்ம ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சித்தத்துக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நாம என்ன செய்யறோம்? நாம எப்படி உறுதுணையா இருக்கிறோம்? நாம எப்படி ஊழியத்தை வளர்த்துறோம்? நாம் எப்படி நேசிக்கிறோம்? அதெல்லாம் பத்தி பேசாம என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த சர்ச்சு தான் காரணம், இந்த சபை தான் காரணம், இந்த ஊழியம் தான் காரணம். கர்த்தரிடத்திலிருந்து நான் என்ன கண்டேன், ஆண்டவரிடத்திலிருந்து நான் என்ன கண்டேன், இவ்வளோ நாள் ஆராதனைக்கு போய் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி அதை யார்கிட்டயே சொல்றது? அதை பாஸ்டர்கிட்டயே சொல்ற பத்தியா? அங்கதான் நீங்க இருக்கிறீங்க அல்டிமேட்டா. ஸ்தோத்திரம். வேற ஒருத்தன் சொன்னா கூட பரவாயில்ல, பாஸ்டர்கிட்டயே சொல்ற விசுவாசிகளா இருக்கிறாங்க. அட போங்க பாஸ்டர், வாழ்க்கையில பொறுமை இல்லை. உன் வாழ்க்கையில விடியற் காலம் என்று ஒன்று இருக்கிறது, அது வருகிறது. அதற்காக காத்திருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள், அவர் உன்னோடு பண்ண உடன்படிக்கை, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறும் அப்படிங்கிற விசுவாசம் உன் வாழ்க்கையில இல்லாதனாலதான் உன் நாவுகள் இப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறது. உனக்கும் சாத்தான் விசுவாசிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவனும் தூசிக்கிறான், நீயும் தூசிக்கிற. கஷ்டம் வரும்போது பொறுமை இல்லை, வியாதி வரும்போது பொறுமை இல்லை. எப்பயுமே பறந்துகிட்டே இருக்கணும், வானத்திலே இருக்கணும். கர்த்தர் பாருங்க ஒரு சில காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் என்ன? கஷ்டமான காலம். இன்னைக்கு எல்லாரும் விரும்பியா நம்ம இந்த காலத்தில் இருக்கிறோம்? எல்லாரும் சண்டை போட்டு கிடக்கிறான். இன்னைக்கு அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கப்பல் வந்தாதான் ஆச்சு. எத்தனை நாள் இந்த போர் நீடிக்க போகுதுன்னு தெரியல. நம்ம ஆளுங்க வாயுவே திறக்க மாட்டேங்கிறாங்க. சிலிண்டர் இருக்குதுன்னு சொல்றான், ஆனா புக் பண்றவனுக்கு எல்லாரும் கேன்சல் ஆகிடுதான். புக்கிங்கே என்ன பண்ண மாட்டேங்குது, ஆக மாட்டேங்குது. இப்போ சிலிண்டர் இருந்தா ஏன் புக்கிங் ஆக மாட்டேங்குது? ஒருத்தன் ஆரோ கேனை எடுத்துட்டு போய், அந்த தண்ணி குடிக்கிற கேன் இருக்குது பாருங்க, 20 லிட்டர் கேனு, அதை எடுத்துட்டு போய் அதில் பெட்ரோல் ரப்பிட்டு இருக்கிறான். எப்படி போயிருச்சு? கடைசியில் தட்டுப்பாடு அதிகமாக. இன்னைக்கு நியூஸில் பார்த்தேன், சிலிண்டர் வைக்கிற குடோன்களெல்லாம் போலீஸ் ப்ரொடெக்ஷனா. முந்தியெல்லாம் ரோட்டில் கடந்தா கூட எவனும் தூக்கிட்டு போக மாட்டான். நானே என் வீட்டில் நிறைய சிலிண்டர் வெளியே தான் போட்டு போயிருக்கிறேன், ஃபாரின்லாம் போயிருக்கிறேன். திரும்பி வந்து பார்த்தாலும் அங்கே தான் கிடக்கும். இதை ஏமா எடுத்துகிட்டு போவான். அப்போ கூட என் மனைவி சொல்லுவோம், இந்த சிலிண்டர் பேசாமல் உள்ளே வச்சு கூட்டிகிட்டு போகலாமா? நான் சொல்லுவேன், இதெல்லாம் ஏமா தூக்கிட்டு போகிறான், இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு நாளைக்கு ஃபயர் ஆயிடுச்சுன்னா எல்லாம் எரிஞ்சு போயிடும். வெளியே வச்சுட்டு போகலான்ட்டு வெளியே வச்சுட்டு போவேன். ஆனால் இன்னைக்கு அந்த சிலிண்டருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனு. ஏன்னு சொன்னா அதை தூக்கிட்டு போறானுங்க. சண்டை நடக்க போகுது. தானியங்களின் தட்டுப்பாடு, எரிவாயுகளின் தட்டுப்பாடு. பெட்ரோல் ஸ்டேஷன்ல 2-3 பேர் அடிச்சுக்க போறானுங்க. காலம் வரும். ஏன் அடிச்சுக்க போறானுங்க? நான் தான் முதல்ல வந்தேன், எனக்கு பெட்ரோல் போடுறான்மா. அவன் இன்னும் ஒரு 5 லிட்டர் தான் இருக்குதுன்னுமா. 5 லிட்டருக்கு 50 பேர் நிற்பான். என்ன நடக்கும்? ஒருத்தர் மாத்தி அடிச்சுக்க போறானுங்க. இப்பேற்பட்ட காலத்துக்குள்ளாக நம்ம கடந்து கொண்டு இருக்கிறோம், போய் கொண்டு இருக்கிறோம். நம்ம விரும்பினதெல்லாம் நடக்கல, விரும்பாத காரியம் எல்லாம் நடக்குது. எப்படி இருப்போம்? கர்த்தர் கேட்கிறாரு, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? பிரச்சனை அங்க மட்டும் நிக்க போறது இல்லை, வேலை வாய்ப்புல பிரச்சனை வரப்போகுது. நம்ம ஆளுங்க நிறைய பேர் துபாயில் வேலை செய்யறங்கிற ஒரு நல்ல நினப்புனால என்ன பண்ணிக்கிறாங்க, கடன்லாம் வாங்கி வீடெல்லாம் கட்டி கடன் கட்டிட்டு இருக்கிறாங்க. வேலை போச்சுன்னா என்ன ஆகும்? எங்கே போகிறது? எல்லாரும் திரும்பி வந்தால் நம்மளால வேலை தர வராங்க. நம்ம ஜி இருக்கிறாரு, சொல்லுங்க பார்ப்போம். கத்தார் துபாயில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்தியாவுக்கு திரும்பி வாங்க, உங்களுடைய செலவெல்லாம் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும், நானே உங்களை வாழ வைக்கிறேன் சொல்லுவார நம்ம ஜி? சொல்ல மாட்டார், கழட்டி விட்டு போயிடுவானுங்க. யார் கடன் கட்டுறது? யார் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது? யார் ஹாஸ்பிட்டல் செலவு செய்கிறது? கஷ்டமான காலம்.
உபத்திரவத்தின் காலம், வேதனையின் காலம். விலைவாசி அடுத்து ஏறுது. 1 கிலோ சிக்கன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா இவ்வளோ காசு செலவாகிறது. ஒரு அரிசி வாங்கணும்னு சொன்னா இவ்வளோ காசு செலவாகிறது. சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சேலரி இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சேலரி எல்லாம் எங்கே போயிடுது? அப்படியே அங்கேயே போயிடுது. இப்போ அங்கேருந்து பணம் அனுப்புகிறவங்களும் எப்படி அனுப்புகிறாங்க? கஷ்டப்பட்டு. அவன் டீ குடிக்கிறானோ காபி குடிக்கிறானோ அதெல்லாம் பார்க்காம, அங்கேயும் இங்கேயும் போகாமல், ஏதோ 50 100 பஸ்ஸில் போகிறேங்கிறத நடந்து போவான். இல்லை ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதில் பப்ளிக் ட்ரெயினில் போவான். போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 100 சேர்த்தி சரியாக சாப்பிடாம, அங்கேயும் இங்கேயும் போகாமல் பார்க்காம, ஒரே ஒரு வீட்டில் ஷேரிங் ரூமு. ஸ்தோத்திரம். இங்கேயாவது ஆளுக்கு ஒரு பெட்ரூமில் படுத்து தூங்குறீங்க. அங்கே 4 பேர் சேர்ந்து ஒரு 10க்கு 10 ரூமில் இருப்பான், ஷேரிங் ரூமு. ஏன்னா வாடகையெல்லாம் கேட்டிங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம். கேட்டு பாருங்க, துபாயில் வேலை செய்கிறவங்க வாடகை எவ்வளோன்னு கேட்டு பாருங்க. சாதாரணமான 10க்கு 10 ரூம் 40,000 ரூபா வாடகை, 50,000 ரூபா வாடகை. ஃபேமிலி நிறைய பேர் ஏன் இங்கேயே வச்சுருக்குறாங்க, ஏன் கூட்டிகிட்டு போகிறதில்ல? போனால் அவங்களால சமாளிக்க முடியாது. வாங்குற காசுக்கு மேலே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த கஷ்டத்திலும் சேர்த்தி என்ன பண்ணுறாங்க? ஏதோ காசு அனுப்புகிறாங்க. இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள ஆகாண்டுக்கிறான் ஓண்டுக்கிறான். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அதான் சொல்கிறேன், அமெரிக்காக்காரன் நம்ம காசு கொடுத்தா வாங்கிக்குவான். இன்றைக்கி அந்த நிலைமையில் தான் இருக்கிறான். ஏன் இந்தியா கூட சண்டை போட்டுக்கிறான் ட்ரம்ப்பு? அல்லேலூயா. சொல்ல வேண்டியதானே, இந்தியா எங்கே வேணாலும் வர்த்தகம் பண்ணிக்கலாம், யாருக்கிட்ட வேணாலும் எண்ணெய் வாங்கிக்கலாம், எங்கே வேணாலும் தானியம் வாங்கிக்கோங்க, எப்படி வேணாலும் வாழுங்க. எதுக்கு நம்ம மேலே வரி போடுறானுங்க? அங்கே பணம் இல்லை. இந்தியாவிலேருந்து எப்படியாவது கொஞ்சம் பணத்தை அமெரிக்காவுக்கு நம்ம கொண்டு போகலான்னு நினைக்கிறான். ஸ்தோத்திரம். பாருங்க, இதான் வெளிநாட்டு நிலைமை. பெருசாக ஒன்றும் வெளிநாட்டிலலாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் வேலை செய்கிறாங்க, ஓட்டுறாங்க கதையை, அவ்வளோதான். சொந்த வீடுங்கிறது கூட பல பேருக்கு பலவிதமான கனவு. யாரும் லோன் இல்லாமல் வீடே வாங்க முடியாது. நாமளாக ஏதோ ஒன்று கட்டி எதிரியாக ஒன்றில் குடியிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதுக்காக சொல்கிறேன்? உபத்திரவத்தின் காலத்தில் எல்லாரும் உபத்திரவப்படுறாங்க, எல்லாரும் வேதனை அனுபவிக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் உபத்திரவம்னா அங்கே பெரிய உபத்திரவம். இஸ்ரவேலில் இருக்கிறவன் நிலைமையை நினச்சி பாருங்க. டெய்லியும் தலைக்கு மேலே குண்டு அடிச்சுட்டே இருக்குது. வெளியே போனால் குண்டு சத்தம். உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. என்னைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் மத்தியில் கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்குற காரியம், நம்ம வாழ்க்கையில் பொறுமை இருக்கிறதா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தின் காலத்தில் பொறுமை இருக்கிறதா, இல்லை ஆண்டவருக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறோமான்னு கர்த்தர் சொல்லி, கர்த்தர் உன் நாவுகளை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட எந்த விதமான வீண் பேச்சுகளும் கர்த்தருக்கு விரோதமான பேச்சுகளும் வரவே இல்லை. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை தன் நாவினால் அறிக்கையிட்டான். அல்லேலூயா. அடுத்து என்ன பண்ணார்? கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 11ஆம் வசனம் வாசிங்க. அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தாங்க. அதிலே சொல்லுங்க பாருங்க. எந்த சொந்தக்காரெல்லாம் நீ ஒன்றும் இல்லாதவன் ஓடி போனானோ, எல்லா சொந்தக்காரனும் அவனை தேடி வந்தானோ. நம்மால ஞாயிற்றுக்கிழமை இவன் சொந்தக்காரன் தேடி போயிட்டு இருக்கிறான்.
யார் போயிட்டு இருக்கிறா? சர்ச்சுக்கு வராம ஐயோ பாஸ்டர் அந்த கல்யாணத்துக்கு போலினா கோச்சுக்குவாங்க, அந்த சீருக்கு போலினா கோச்சுக்குவாங்க, அதுக்கு போலினா கோச்சுக்குவாங்க, இதுக்கு போலினா. நீ ஒரு வாரம் படுத்துரு ஆஸ்பத்திரியில், எந்த சொந்தக்காரன் வந்து உன்னை தாங்குறான்னு பார்க்குறேன். நீ பாஸ்டருக்கு தான் ஃபோன் பண்ணுவ, என்னை வந்து பாருங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எல்லாரும் கைவிட்டு போயிடுவான். அவ்வளோ ஏன் ஆஸ்பத்திரி கூட போக வேண்டாம், ஒரு 10,000 ரூபா கணக்கையில். அல்லேலூயா. 10,000 ரூபா கொடுக்குற சொந்தக்காரன் யாருன்னு நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு 10,000 ரூபா தேவை இருக்குது, யாராவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்கிட்ட போய் கேளுங்க, உங்கள் மானம் தான் போகும். ஆனால் என்ன நடக்குது? யோபுவினுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அவனை ஏளனமாய் பார்த்து விட்டு சென்றார்களோ அவர்கள் எல்லாரும் திரும்பி வந்து அவனுக்காக பரிதவித்து அவனுக்காக அங்கலாய்த்து கர்த்தர் அவன் வாழ்க்கையை மாற்றுகிறார் என்று சொல்லி ஒரு தங்க காசையும் ஒரு பொன் ஆபரணத்தையும் யோபு கேட்காமல் எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பொறுமையா இருக்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, நீங்க காசு கேட்க மாட்டீங்க, அவங்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. வச்சுக்கங்க, உங்களுக்கு கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதங்க. எப்படிங்க? நீங்க வேணான்னு சொல்லுவீங்க, இல்லைங்க எனக்கு வேணாங்க, எனக்கு வேணாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க உங்களுக்கு கொடுத்தா வேணாம்லாம் சொல்லாதீங்க, எங்களால முடிஞ்சதுங்க. எல்லாரும் ஒன்று தான் கொடுத்தான். பாருங்க, நல்லா பாருங்க, நிறையெல்லாம் கொடுக்கல, ஒன்று தான் கொடுத்தான். ஆனால் கொடுத்தாங்க எல்லாரும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. அடுத்தது வாசிங்க, 12ஆம் வசனம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறதுங்க, சொந்தக்காரன் கொடுக்கறது கிடையாது. நல்லா பாருங்க, கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. கர்த்தர் உன் முன்னிலைமையை காட்டிலும் உன் பின்னிலைமையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு எடுத்துட்டாருன்னு சொன்னா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும். அதுல சொல்லுங்க பாப்போம். இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். எப்படி வந்துச்சு? ஒரு மனுஷன் வியாதியில, கஷ்டத்துல, உபத்திரவத்துல, நிந்தனையில, அவமானத்துல ஆண்டவரை விட்டு விலகாம, ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்காம, கர்த்தருக்கு காத்திருந்து பொறுமைசாலியா இருந்து ஆண்டவரை இறுக பற்றி பிடித்து கொண்டு கர்த்தர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில செய்வார் என்ற விசுவாசத்தோடு எவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறானோ அவனுடைய பின் நிலைமை மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் ஊரை சுத்திக்கிட்டு அதையும் இதையும் பேசிக்கிட்டு வார்த்தைகளை விட்டுக்கிட்டு விசுவாசத்துல இல்லாம பொறுமை இல்லாம சுத்திட்டு திரிஞ்சன்னு சொன்னா உன் முன்னிலைமை இன்னும் மோசமா போகுமே தவிர பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படாது. நிறைய பேருக்கு பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கணும்னு என்ன இருக்கு, ஆனா வாயின் வார்த்தைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, விசுவாசம் இல்லை வாழ்க்கையில. பொறுமை எந்த அளவுக்கு பொறுமையா இருப்பீங்க? அடுத்த கேள்வி. ஏதோ ஒரு காய்ச்சல் வந்தா பொறுமையா இருக்கலாம், கேன்சர் வந்தா பொறுமையா இருக்க முடியுமா? ஏதோ கொஞ்சம் யூரினரி இன்ஃபெக்ஷன் மாத்திரை மருந்துல சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா பொறுமையா இருப்பீங்க. ஒரு கிட்னி எடுக்கணும்னு சொன்னா பொறுமையா இருப்பீங்களா? முடியாது. ஆனா யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய் மறிக்கிற தருவாயில கூட அவன் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான். அதனால யாக்கோபு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆண்டவரை பற்றி நீங்க அறிந்து கொள்ளணும்னு சொன்னா அவன் முன்னிலைமையை பார்க்காதீங்க, எல்லாரும் எதை பாருங்க? பின்னிலைமையை பாருங்க. நிறைய பேர் இதே தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ பாடுகள், யோபு பட்டாரு பாருங்க, பாடு பாடு பாடு. யோபு பட்டதுனால என்னாச்சு? யோபு பாடுபட்டதுனால என்னாச்சு? ஆசீர்வாதம் வந்துச்சியா? அல்லேலூயா. யோபு பத்தி சொல்லும்போது அதையும் சேர்த்து சொல்லுங்க.
அப்பதான் பாடுபடுறவனுக்கு கொஞ்சம் என்னவா இருக்கும், கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அல்லேலூயா. பாடுபடுறவன் எதுக்காக பாடுபடுறான்? நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பாடுபடுறான். நம்மளும் நிறைய பேர் அவங்க பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, பாஸ்டர் நான் பட்ட கஷ்டத்தை இவனும் பண்ணோம், நான் பட்டதோட அதிகமாகவே பண்ணோம். என்ன பண்ணுவான் அவன்? உன்னை விட்டு ஓட தான் போறான். இப்போ ஏன்னா நீ எதுக்கு கஷ்டப்படுற? உன் பிள்ளை நல்லா இருக்கணும், நீ கஷ்டப்படுற. இப்போ நீயே போய் அவன் மறுபடியும் கஷ்டப்படணும்னு நினைச்சா என்ன இருக்கும்? ஏதோ கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வரும், அவனுக்கும் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீ என்ன நினைக்கணும்? என் பிள்ளைகள் என்னை காட்டிலும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் என்னை காட்டிலும் என் பிள்ளைகளை உயர்த்த வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கணும். அப்போ முன்னிலைமையை காட்டிலும் கர்த்தர் என்ன பண்றாரு? பின் நிலைமையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை? 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏறுகள், 1000 கழுதைகளும். ஃபர்ஸ்ட் சாப்டரையும் கடைசி சாப்டரும் ஒப்பிட்டு பாருங்க. ஆனால் முக்கியமான ஆப்ஷன் ஒன்று சொல்லிடுறேன், முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ஆட்டுக்காகவும் இந்த மாட்டுக்காகவும் இந்த ஏருக்காகவும் ஆண்டவர் மேலே யோபு விசுவாசத்தை வைக்கவே இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது. இதெல்லாம் கொடுக்கலினாலும் அவன் என்ன பண்ணியிருப்பான்? இன்னும் ஆண்டவருக்கு சாட்சியாக தான் இருந்திருப்பான். ஆசீர்வாதம் வருது, கீழ்ப்படிதல்ல ஆசீர்வாதம் உண்டு, பொறுமையில் ஆசீர்வாதம் உண்டு, விசுவாசத்தில் ஆசீர்வாதம் உண்டு. இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில், ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும், அடுத்தது விசுவாசம் இருக்கணும். இது 3 இருந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். இது 3மே இல்லாமல் கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார்னா எங்கே வரும் ஆசீர்வாதம்? யோபு வாழ்க்கையில் 16,000 6,000 இப்படி அப்படின்னு பழுகி பெருகி இருக்கு. யோபையை போல கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி கீழ்ப்படிதல் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் சுத்திட்டு கிடந்தோன்னா ஒன்றும் வராது. அடுத்து பாருங்க 13. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும். ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்ப்போம். முதல் சாப்டர்ல எல்லாரும் மரித்து போனார்கள். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வியாதியில மரித்து போனார்கள். கடைசி சாப்டர்ல மறுபடியும் எத்தனை பேர் பிறக்கிறாங்க? 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். 14 வாசிங்க. எமிமால் என்றும் கெட்சியால் என்றும் தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளை போல, நல்லா வாசிங்க, சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் பின்னலைமை. அழகழகான குழந்தைகள். அல்லிலே சொல்லுங்க. பியூட்டிஃபுல், மிகவும் சௌந்தரியமான பெண்கள். யோபுனுடைய மகள்களை போல அழகுள்ளவர்கள் அங்கே காணப்படவே இல்லை. அப்படின்னா தௌரி அப்படின்னா என்ன? இஸ்ரவேல் கலாச்சாரத்தில் அழகா இருக்கிறாள் என்றால் என்ன அர்த்தம்? அத்தனை பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லையிலே சொல்லுங்க. அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அவன் சௌந்தரியம் உள்ளவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு பேர் அவருடைய அழகுல வியந்து போனார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வாசிங்க. சுதந்திரத்தை கொடுத்திருந்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாய் இருந்து
பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சாத்தான் தோத்து போனாயா? சாத்தான் தோத்து போனான், ஒன்றும் பண்ண முடியல. நிறைய பேருடைய முன்னிலைமையை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுறீங்க? அதுலேயே உட்காந்துடுறீங்க, எந்திரிக்கிறதே இல்லை. ஆனால் நீங்க எந்திரிச்சிங்கன்னா தான் கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பின்னிலைமையை வைத்திருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை தலைமுறை? 4 தலைமுறை எல்லாத்தையும் இழந்து போய் நோய் ஓடு எடுத்து சொரிந்து கொண்டிருந்த யோபு எங்க? மனைவி உன் ஜீவனை வெறுத்து ஆண்டவரை தூஷித்து உன் ஜீவனை விட்டு விடுன்னு சொன்ன யோபு எங்க இருக்கிறான்? இன்னைக்கு 4 தலைமுறையா உட்கார்ந்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்த்து நெடுநாளா இருந்து பூர வயதுள்ளவனாய் மரித்த யோபு எங்க இருக்கிறான்? இதுதான் சந்தோஷமான முடிவு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவு, பரிபூரணம், ஆசீர்வாதம் அதெல்லாம் என்னன்னு சொன்னா ஆடு மாடு கூட கிடையாது. 4 தலைமுறையை பார்த்து பூரண வயதுள்ளவனாய் மரிப்பதுதான் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 4 தலைமுறையை பார்க்கலினாலும் அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு தலைமுறை 2 ஜெனரேஷனையாவது பார்க்கணும். அல்லேலூயா. 2 ஜெனரேஷனையாவது பார்க்கணும். அதுதான் ஆசீர்வாதம். எங்க தாத்தாவில் ஒருத்தர் என் கல்யாணத்தில் இருந்தார், மற்றவங்க யார் கல்யாணத்தில் இல்லை. என் கல்யாணத்துக்கு அப்புறம் மரிச்சார். என்னுடைய மனைவியை அவர் பார்த்தார். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. வெளிநாட்டிலிருந்து மனைவி வந்திருக்குது நம்ம பேர பிள்ளைக்கு அப்படின்னு பயங்கர சந்தோஷம் அவருக்கு. அந்த கல்யாணத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தார். இப்பயும் முடியல. இதுதான் 2 ஜெனரேஷன் பார்க்கறது. அல்லேலூயா. அடுத்து 3 ஜெனரேஷன் பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சா நல்லது. விசுவாச வீரனாக இருக்கணும். அதுக்கு என்னவா இருக்கணும்? விசுவாச வீரனாக இருக்கணும், விசுவாச வீராங்கனையாக இருக்கணும். வாயை திறக்கவே கூடாது. வாயை திறந்தீங்க ஒரு ஜெனரேஷன் அவுட் ஆயிரும். இப்பவே சொல்லிட்டேன். நல்லா இறுக்கி பூட்டு போட்டு வச்சுக்கோங்க. யோபு வாயில ஒன்று கூட வரல, ஒன்னே ஒன்று தான் வந்துச்சு. அந்த வசனத்தை படிச்சுட்டேன். கர்த்தர் சொல்லுங்க. ஐய அந்த வசனத்தை சொல்லக்கூடாது. 42:2 பாத்தீங்கன்னா பிரசங்கத்தையே மாத்திட்டீங்களே. அது பழைய யோபுங்க. கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. பழைய யோபு, முன்னிலைமையில் இருக்கிற யோபு. இப்ப பின்னிலைமைக்கு வாங்க எல்லாரும். நான் இத்தனை நாள் எதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் விசுவாசிகளோட மைண்ட் மாறவே மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதுதான் ஜெனரேஷனை பார்க்க வச்சுச்சு. கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாருன்னா அங்கேயே செத்து போயிருப்பான். அதோட அதான் சொன்னேன்ல, ஏதோ தெரியாம பேசிட்டான். அந்த முறை எதுக்கு பேசினா? அப்படியே இருந்தாலும் ஏதோ மாறிடுச்சு பாருங்க. இங்க 42ல மாறிடுச்சுல. அப்படியே நம்ம உட்காந்துருக்கிறோம். இப்ப பிரசங்கமே அதுக்கு தான் எங்க போனேன்? யாக்கோபுக்கு போனேன். யாக்கோபுக்கு போய் என்ன சொன்னேன்? ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வெறும் முன்னிலைமையை மட்டும் பார்க்காதீர்கள், பின்னிலைமையும் சேர்த்து பாருங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் முன்னிலைமையை பார்த்து அதிலே உட்காந்துருக்கிறீங்க. எல்லாம் போயிட்டே இருக்குது. ஆண்டவர் எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. பிரேயரே வரமாட்டேங்குது. நிறைய விசுவாசிங்க பிரசங்கம் பண்ண விட்டா உபத்திரம் தான் வருது. என்ன வருது? ஆமா, மாறணும். இதெல்லாம் மாறணும். குறை சொல்ல, உள்ள இருக்கிறதா வெளியே வருது. என்ன பண்றது? ஆனா மாறணும். எல்லாம் எதுக்கு மாறணும்? கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் அது தடைபடாது என்பதை என் வாழ்க்கையில் நான் அறிந்திருக்கிறேன். சாத்தான் என்ன வேணாலும் கையை வைக்கலாம். என்ன பண்ணிடுவான் சத்துரு? என் ஆசீர்வாதத்தை கையை வச்சான், அதுவும் போச்சு. என்னுடைய வியாதியை கையை வச்சான், வியாதி எனக்கு கொடுத்தான். சரீரத்து மேல கையை வச்சான், அதுவும் போச்சு. ஆனா என்ன பண்ண முடிஞ்சது அவனால? என் விசுவாசத்தை கெடுக்க முடிஞ்சா? தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை கெடுக்க முடிஞ்சா? நான் ஆண்டவரை நேசிக்கிற விதத்தை மாற்ற முடிஞ்சா? முடியாது. அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் நான் காசுக்காக
நான் பதவிக்காக, நான் பொருட்களுக்காக நான் ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் நான் ஆண்டவர் எதுக்காக தேடுறேன், ஆண்டவர் எதுக்காக நேசிக்கிறேன்? அவர் என் தகப்பனாக இருக்கிறார், நான் அவனுடைய மகனாக இருக்கிறேன், பிள்ளையா இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கும் அவருக்கும் இருப்பது ஒரு பாச போராட்டம். அல்லேலூயா. இதில் சாத்தான் உள்ள வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இதனால தான் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில பார்த்தான். விசுவாசத்துக்கு கிடைத்த பரிசு, பொறுமைக்கு கிடைத்த பரிசு, கர்த்தருக்கு காத்திருந்ததுனால கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம். வெறும் பணம் காசு மட்டும் கிடையாது. பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், தலைமுறையை ஆசீர்வதித்தார். நீடித்த நாட்கள் உலகத்திலே வாழ்ந்து திருப்தியாய் வாழ்ந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். எழும்பி நிற்போம். நம்முடைய நாவுகள் கஷ்டப்படும் போது, உபத்திரவப்படும் போது எப்படி இருக்குதுன்னு சோதித்து பாருங்க. குறை சொல்லுகிறோமா? கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறோமா? விசுவாசத்துல தொய்வு உண்டாகிறதா? தேவன் செய்ய நினைத்த காரியம், உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. யோபுவின் வாழ்க்கையில தடைபடவில்லை. சாத்தான் செய்ய முடிந்ததெல்லாம் செய்து பார்த்தான், கடைசியில வீழ்ந்து போனான், தோற்று போனான். உன் வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொல்லாரு, சத்துரு விளையாடுவான், நாசமாக்கணும்னு நினைப்பான், போராடுவான், ஆனா ஜெயிக்க மாட்டான். நீ விசுவாசத்துல உறுதியா இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ விசுவாசத்துல உறுதியா இருந்தா உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற நினைக்கிற காரியம் எல்லாம் ஒரு நாளும் தடைபடாது. அதை இழந்து போன, இதை இழந்து போன, அது என்கிட்ட இருந்து போயிடுச்சு, இது என்கிட்ட இருந்து போயிடுச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சு, நிலத்தை வித்த, வீட்டை வித்த, பிசினஸ் லாஸ் ஆச்சு, இப்படியா பேசி கொண்டிருக்கிற உன் வாய் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே மாறும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய நினைத்தால் அது தடைபடாதுன்னு சொல்லு. வாயை திறந்து சொல்லு. கர்த்தர் செய்ய நினைத்தால் என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் இயேசுவின் நாமத்தினால நடக்கும், நடக்கும். எந்த சாத்தானாலே ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஜெயம், என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க போகிற உயர்வு, என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், என் வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக எனக்கு மட்டுமல்ல என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறார். ஆனா விசுவாசத்தை மட்டும் வாழ்க்கையில விடாத. விசுவாசத்துல உறுதியாயிரு. கர்த்தருக்காக காத்திரு. கர்த்தர் நிச்சயமாய் உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீ எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் விசுவாசிகளையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். யோபுவின் வாழ்க்கையில பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது போல எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவங்க முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சாத்தான் தோற்கடிக்கப்படட்டும். எல்லா சத்துருவின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்பும்படியாக விடுதலையாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மைகள் செய்யுங்க. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நடக்க போற ஜெபத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் ஜெபிக்க வரணும். கர்த்தர் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு மேலான நாமம், அற்புத இரட்சகர், மகிமையின் தேவன்,
உம்மோடு உன்னத மீட்பர், உன்னத மீட்பர், ஜீவ வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு மேலான நாமம், அற்புத இரட்சகர், மகிமையின் தேவா, இம்மானுவேல், தேவன் நம்மோடு, உன்னத மீட்பர், ஜீவ வார்த்தை, உன்னத மீட்பர், ஜீவ வார்த்தை. Jesus, in name above all name, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living Word, blessed Redeemer, living Word. Jesus, name above all name, beautiful Savior, beautiful Savior, glorious God, Emmanuel, God is with us, blessed Redeemer, living Word, blessed Redeemer, living Word. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா?